ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருப்பாவையில் ஸ்ரீமத் ராமாயணம். இன்னைக்கு சிற்றஞ்சீரே வந்துனை சேவித்து அப்படிங்கிற 29வது பாசுரத்தை அனுபவிக்க போகிறோம். கீழ்ப்பாசுரத்தில் என்ன பண்ணா? சரணாகதி பண்ணினா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? புகழொன்றில்லா அடியேன் உன் அடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு சரணாகதி பண்ணியாச்சு. புகழொன்றில்லா அடியேன் அதை எங்கே சொல்கிறானா? கிஷ்கிந்தா காண்டத்தில் இளைய பெருமாள் திருவடிக்கிட்ட சொல்கிறானா, திருவடியே யார் தெரியுமா? இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் புகலிடம் இருக்காரே இந்த ராமபிரான் தான். சர்வலோகஸ்ய தர்மாத்மா சரண்ய சரணம் புரா. சர்வலோகஸ்ய தர்மாத்மா சரண்ய சரணம் புரா. இவர் தான் அனைவருக்கும் புகலிடம் அப்படின்னு சொன்னானே. அந்த மாதிரி புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேணும் அப்படின்னு கைங்கரியத்தை பிரார்த்திக்கிற பாசுரம் இது. இந்த பாசுர வரிகளை ராமாயண காட்சிகளோடையும் ஸ்லோகங்களோடையும் தொடர்பு பற்றி அனுபவிக்க போகிறோம். முதல்ல ஆரம்பிக்கிறார் பாசுரத்தை ஆண்டாள் நாச்சியார். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து வந்து உன்னை சேவித்து. கண்ணன் கேட்குறான், அது என்ன வந்து உன்னைன்னு சொல்லிகிட்டே இருக்கேளே அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்குறான். புரியலையா? உனக்கு நிஜமாவே புரியலையா கண்ணா? ராமாவதாரத்தில் நீ என்ன சொன்ன தெரியுமோ அப்படின்னு கேட்குறா. கண்ணன் கேட்குறானா, என்ன சொன்ன? மாய கண்ணன் இல்லையா, அதனால் என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறானா. ஆண்டாள் திருவாக்கால வரணும் இல்லையா, சொல்கிறாளாம். ராமாவதாரத்தில் நீர் என்ன சொன்னீர்? குகனிடம் சொன்னீரே, என்ன சொன்னீர்? சிங்கிபேரபுரத்தில் நீ தங்கியிருந்தீரே, ஒரு அந்த அயோத்தியிலேருந்து கிளம்பி சிங்கிபேரபுரத்தில் நீங்கள் இருந்த பொழுது குகன் தன் பரிவாரங்களோடு வந்து உம்மை சேவிச்சானே, அப்போ என்ன சொன்னீர்? குகா, காலால் இவ்வளோ தூரம் என்னை பார்க்கறதுக்காக நடந்து வந்தியேப்பா, உன்னுடைய பரிஜனங்களோடு நடந்து வந்தியே, உன்னால் நாங்கள் அனைவரும் கௌரவிக்கப்பட்டோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. ஆனால் எனக்காக நீ இவ்வளோ தூரம் நடந்து வந்தியேப்பா, இவ்வளோ பேரோடையும் நடந்து வந்தேன்னு சொன்னீரே, உங்களுக்காக நான் நடந்து வரணும், நீ நடந்து வந்திருக்கேன்னு சொல்லாமல் சொன்னீரே. அர்ச்சிதாச்சைவ கிருஷ்டாச்ச பவதா சர்வதா வயம் பதபியாம் அபிகமாச்சைவ ஸ்நேக சந்திராசனேனச்ச. ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்குறாளாம். இன்னொன்று சொல்கிறேன் கேளு. உவாச்ச மகா பிராஜ்ஞக ஸ்வரேன மகதா மகான்னு அப்படின்னு விபீஷண ஆழ்வான் வந்தான். எங்கே வந்தானா? ராவணனுடைய பவனத்திலேருந்து புறப்பட்டு ஆஜகாம முகூர்த்தேன எத்திர ராமசலக்ஷ்மணக. ஒரு முகூர்த்தத்துக்குள்ளே அங்கேருந்து நீ இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தான். அவனை அப்புறம் சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு ஒரு கோஷ்டியெல்லாம் ஆகி அவனை சேர்த்துன்ற போது நீ என்ன சொன்ன? கண்ணாலேயே அவனுக்கு செய்தி சொன்னியே, இவ்வளோ தூரம் வந்தியேப்பா, நான் தான் வந்திருக்கணும், மனுஷ வேஷம் போட்டுட்டேனேப்பா, இல்லைன்னா கருடாருடனா வந்து ராவண பவனத்து வாசல்லையே வந்து உன்னை நானே அப்படியே அழைச்சிட்டு இருப்பேன்ப்பா, என் திருவடியில் உனக்கு கைங்கரியத்தை அங்கேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருப்பேனேப்பா, இவ்வளோ தூரம் உன்னை காக்க வச்சுட்டேனே, நான் இருக்கிற இடம் தேடி நீ வந்தாயேன்னு சொன்னியே, அது உனக்கு ஞாபகம் இல்லையா? உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் உனக்கு. ஏன்னா நீ வர வேண்டியிருக்க, நாங்கள் எல்லாரும் வந்து உன்னை சேவித்து. சரி வந்தாச்சே, சொல்லுங்க என்ன வேணும்? உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. கண்ணா, நீ அந்த ரங்க கைங்கரியம் எங்களை கொள்ளாமல் போகக்கூடாது. எப்படி தெரியுமோ? இளைய பெருமாளை போலே காட்டிலும் படை வீட்டிலும், அதாவது அரண்மனையிலும் ஒக்க ஒரே மாதிரி அடிமை செய்தானே, அந்த மாதிரி எங்களுக்கு கைங்கரியம் வேணும் தெரியுமோ? வனவாசத்துக்கு கிளம்புறான் எம்பெருமான். சீதா பிராட்டி மௌனமாக சீத்தைட்டு அப்போ தான் விவாதமெல்லாம் முடிஞ்சிருக்கு. காட்டில் ரொம்ப கஷ்டமானு சொல்கிறான். ராமன் இருக்கும் இடம்தான் அயோத்தி அப்படின்னு சொல்லி, சரி நீ காட்டுக்கு வான்னு சொல்லிடுறான். சீதாராமர்கள் அந்த ராமன் பவனத்துலேருந்து வெளியில் வராலாம். காத்துன்னு இருக்கானா வெளியில் இளைய பெருமாள். அப்படியே திருவடியை பிடிச்சிக்கிறானா. பிராட்டி முன்னிலையில் எம்பெருமான் திருவடியை பிடிச்சிட்டு பிரார்த்திக்கிறானா. சப்ராது சரணௌகாடம் நிபீட்டிய ரகுநந்தன சீதாமுவாச்ச அதிசயா ராகவம்ச மகாபிரதம்.
பிரார்த்திக்கிறானா, திவ்ய தம்பதிகள்கிட்ட என்ன பிரார்த்திக்கிறான், அண்ணா நீங்கள் காட்டுக்கு போகிறதா முடிவெடுத்துட்டேன்னா உங்களுக்கு முன்னாடி வில்லேந்தியவனாய் நான் முன்னாடி போவேன், கையில் மண்வெட்டியும் பொட்டுக்கூடையும் எடுத்துன்னு போய் நீங்கள் நடக்கிற வழியெல்லாம் முன்னாடி செப்பனிட்டு கொண்டே போவேன், காலில் கல் முள்ளுலாம் குத்தாமல் பார்த்துப்பேன். அப்புறம் என்ன பண்ணுவேன் தெரியுமோ, உங்களுக்கு நீங்கள் என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணணுமோ அந்த அக்னிஹோத்திர காரியத்துக்கு தேவையான சாமகிரிகள்லாம் உங்களுக்கு சேகரித்து கொண்டு வந்து கொடுப்பேன், பழத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுப்பேன், உங்களுக்கு வஸ்திரத்தெல்லாம் துவச்சி உணர்த்துவேன், மன்னிக்கு நீங்கள் எங்கேயாவது வெளியில் காரியமாக போனேல்லாம் மன்னிக்கு காவலாக இருப்பேன். அப்புறம் நீங்களும் மன்னியும் அந்த மலை தாழ்வரைகளில் வனத்தில் எல்லா இடத்துலையும் சந்தோஷமாக சஞ்சாரம் பண்ணலாம். நீங்கள் தூங்கும் பொழுதும் முழிச்சுட்டு இருக்கும்போதும் உங்களுக்கு சதா சர்வகாலமும் அத்தனை கைங்கரியத்தையும் நான் பண்ணுவேன். அகம் த்வா அனுகமிஷ்யாமி வனமக்ரே தனுர்தரக அக்ரதஸ்தே கமிஷ்யாமி வந்தானா மனுதர்ஷயன்னு அப்படின்னு பிரார்த்திக்கிறான். நீங்கள் போகிறதா முடிவு பண்ணிட்டேன்னா உங்களுக்கு முன்னாடி நான் போவேன் காட்டுக்குன்னு சொல்லிட்டு எல்லா சமயத்துலேயும் எல்லா கைங்கரியத்தையும் நான் பண்ணுவேன். பவாம் து சக வைதேஹ்யா கிரிசானுஷுரம் ஸ்யதே அகம் சர்வம் கமிஷ்யாமி ஜாகிரதஸ்வபதஷ்யதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதஸ்வபதஷ்யதே. சர்வவிதமான கைங்கரியங்களையும் அடியேன் பண்ணுவேன், முழிச்சின்னு இருக்கும்போதும் தூங்கும் போதும் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி கைங்கரியம் பண்ணுவேன்னு பிரார்த்திச்சானே, அந்த மாதிரி கைங்கரியம் வேணும் எங்களுக்கு அப்படின்னு பிரார்த்திக்கிறா. அப்புறம் எப்படி குற்றேவல் கொள்ளணும் அப்படின்னு அதையும் சொல்கிறாளாம். கூவி பணி கொள்ள வேணும், எங்களோட சந்தோஷத்துக்காக நான் கைங்கரியம் பண்ணக்கூடாது கண்ணா, நாங்கள் உன்னுடைய உகப்புக்காக கைங்கரியம் பண்ணணும். என்ன ஆச்சு, ராமாவதரத்தும் போது பஞ்சவடியில் நீ என்ன பண்ண, ராமாவதாரத்தும் போது லக்ஷ்மணனை கூப்பிட்டு லக்ஷ்மணா இந்த பஞ்சவடி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியாடா, இங்கே ஒரு ஆசிரமம் கட்டணும்டா, ஒரு பர்ணசாலை கட்டணும், நீ என்ன பண்ணுற, உனக்கு தான் நன்னா இப்போ காட்டில் எல்லா வழியும் நன்னா தெரியறது, இத்தனை நாள் இங்கே சஞ்சாரம் பண்ணி வைதேகியான உன்னுடைய மன்னி எங்கே சந்தோஷப்படுவாளோ, நீ எங்கே சந்தோஷமாக இருப்பியோ, நானும் எங்கே சந்தோஷமாக இருப்பேனோ அப்படி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு பர்ணசாலை கட்டிடுறா அப்படின்றானா ராமன். ரமதே யத்ர வைதேகி त्वमकं चैव लक्ष्मण तादृशो दृश्यतां देशக சன்னிகிருஷ்ட ஜலாசயக. நல்லா சமிருத்தியாக தண்ணி எல்லாம் இருக்கணும்டா, ஜலம் எல்லாம் இருக்கணும், அந்த இடத்த பார்த்து ஒரு பர்ணசாலை கட்டுடா அப்படின்னு சொன்னோடனே பொலன்னு கண்ணில் தண்ணி வந்துட்டான் இளைய பெருமாளுக்கு. அப்படியே கையை கூப்பிக்கிறானா, அழுதுண்டே சொல்கிறானா, ஏவ முக்தஸ்து ராமேன லக்ஷ்மணக சம்யதாஞ்சலிஹி. கையை கூப்பிக்கிறானா, சீதா சமீக்ஷம் காகுஸ்தம் இதம் வசனம் அப்ரவீத். என்ன வார்த்தையை சொல்கிறானா, ரெண்டு பேரையும் அண்ணாவையும் மண்ணியும் பார்த்து, பரவானஸ்மி காகுஸ்த தை வருஷ சதம் ஸ்திதே ஸ்வயம் து ருச்சிரே தேசே கிரியதாம் இதிமாம் வத. அண்ணா என்ன வார்த்தைன்னா சொல்லிட்ட, லக்ஷ்மணா உனக்கு எங்கே சந்தோஷமாக இருக்குமோ அங்கே பர்ணசாலை கட்டுன்னு சொல்லிட்டியே, நான் அடிமை, நான் சேஷபூத்தன், நீ என்ன பண்ணணும், என்ன கூவி பணி கொள்ள வேண்டும், இங்கே கட்டுடா லக்ஷ்மணா, இந்த இடத்துல பர்ணசாலை கட்டு, இந்த இடம் நன்னா இருக்கு, இங்கே ஜல சமிருத்தியாக இருக்குன்னு சொல்லணும், அதை விட்டுட்டு நீ எங்கே சந்தோஷப்படுவியோ அங்கே கட்டுன்னு சொல்லிட்டியே அண்ணா, நீ ஒரு இடத்த காமிக்கிற வரைக்கும் நான் அசையாமல் இப்படியே தான் நின்றுட்டுருப்பேன், ஒரு செங்கல்ல கூட நகர்த்த மாட்டேன். ஸ்வயம் து ருச்சிரே தேசே கிரியதாம் இதிமாம் வத கூவி பணிகொள்ளாய் குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. அப்புறம் கண்ணா இந்த பறைன்னு சொன்னியே, நீ கொடுத்த பறை வாத்தியத்தை தான் நீ பறைன்னு நினச்சிட்டு இருக்கிய, அது இல்லை கண்ணா, இற்றை பறைகொள்வான் நன்றுகான் கோவிந்தா. பின்ன என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கண்ணன் கேட்குறான். இற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் சர்வவித பந்தமும் உன்னோடே ஆக வேண்டும், எங்களுக்கு எல்லா வித உறவாகவும் நீயாவே ஆக வேண்டும். இளைய பெருமாள் என்ன பண்ணுறான், சுமந்திரன் இவா 3 பேரையும் விட்டுட்டு ராமபிரானையும் சீதா பிராட்டையும் இளைய பெருமாளையும் கங்கை கரையில் ஏற்றி விட்டுட்டு ஓடத்தில் கேட்குறாராம், என்ன செய்தி சொல்லட்டும் சக்கரவர்த்திக்குன்னு. 3 பேரும் 3 செய்தி சொல்லி அனுப்புகிறா. தசரத சக்கரவர்த்திகிட்ட வந்து அதை சொல்கிறாராம். சக்கரவர்த்தி கேட்குறாராம், எப்படி இருக்கான் என் குழந்தை, என்ன செய்தி சொல்லி அனுப்பிச்சான், சீதா பிராட்டி என்னுடைய மாட்டு பொண்ணு என்ன செய்தி சொன்னா, லக்ஷ்மணன் என்ன செய்தி சொன்னான்னு ஆர்வமாக கேட்குறாராம் தசரத சக்கரவர்த்தி. சுமந்திரன் சொல்கிறாராம், கண்ணில் அப்படியே தண்ணியாக கட்டுறதான், கையை கூப்பிக்கிறானா, கண்களில் கண்ணீர் கோர்க்க எல்லாரையும் நமஸ்கரித்ததா ராமன் சொல்ல சொன்னார். அப்பாவை ரொம்ப நலம் விசாரித்ததா சொல்ல சொன்னார். சீதா பிராட்டியையும் எல்லாருக்கும் தன்னுடைய நமஸ்காரத்தை சொன்னால் அதோடு நிறுத்திட்டானாம்.
சக்கரவர்த்தி கேட்டாராம், லக்ஷ்மணன் என்ன சொன்னான்னு சொல்லவே இல்லையே சுமந்த்ரா, நீ அதை சொல்ல அப்படின்னொன்னே, அவர் என்ன சொன்னாரோ அப்படியே சொல்லட்டுமான்னு கேட்டாராம் சுமந்த்ரர். சொல்லுப்பா, எப்படி சொன்னான், என்ன சொன்னான் சொல்லுப்பான்னு கேட்குறாராம் சக்கரவர்த்தி. எனக்கு நடந்தது எதுவும் ஏற்றதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டான் லக்ஷ்மணன். அதோட பரவாயில்ல, எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது, எங்கள் அண்ணாக்கு நடந்ததெல்லாம் நினச்சா. இனிமே மன்னரை நான் தந்தையாக கருதவில்லை, எனக்கு சகல விதமான உறவும் ராமன் தான் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சுமந்திரர் சொல்கிறாராம். அகம் தாவன் மகாராஜே பித்ருத்வம் நோபலக்ஷயே பிராத்தா பர்த்தா ச பந்துச்ச பிதா ச மம ராகவ உற்றோமே யாவோம் சர்வவித பந்துவும் நீயாகவே இருக்க வேண்டும். பிராத்தா பர்த்தா ச பந்துச்ச பிதா ச மம ராகவ, பிராத்தாவும் அவர்தான், பர்த்தாவும் அவர்தான், சகலவிதமான பந்துவும் அவர்தான், பிதா ச மம ராகவ. உன்னோட எப்படிப்பட்ட உறவு வேணும் தெரியுமா கண்ணா எங்களுக்கு? நீ காட்டுக்கு போக மூச்சடங்கும் உறவு வேண்டும். யாரை போலே? தசரத சக்கரவர்த்தியை போலே. ஹா ராகவ மகாபாகோ விராமம ஆயாசனாசன ஹா பித்ருப்ரிய ஏ நாத. அப்படியே கதர்றாராம் சக்கரவர்த்தி, காட்டுக்கு போயிட்டியா ஹா ராகவ மகாபாகோ அப்படின்னு சொல்லிகிட்டே அவருக்கு உயிர் பிரிஞ்சுடுறது. அந்த மாதிரியான உறவு வேணும். நீ காட்டுக்கு போக மூச்சடங்கும் உறவு வேணும். தசரத சக்கரவர்த்தியை போலே நீ நில்லுங்கோல் என்றால் நீர் பிரிந்த ஜந்துக்களை போலே துடிக்கும் உறவு வேண்டும். இளைய பெருமாள் கேட்குறார் ராமன்ட்டா, அண்ணா நீ என்னையும் மண்ணியையும் காட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லவே முடியாது. ஏன் தெரியுமா? உன்னை பிரிந்தால் நானும் மண்ணியும் இந்த நீர்லேருந்து தண்ணிலேருந்து தூக்கி மீனை போட்டால் எப்படி அது உயிர் துடிக்குமோ, அதுக்கு உயிர் கொஞ்ச நேரத்தில் போய்டும்ண்ணா. தண்ணிலேருந்து வெளியில் போட்டால் அந்த மாதிரி துடிச்சு போயிடுவோம். எங்களோட உயிர் எங்கள்கிட்ட இருக்காது அண்ணா அப்படின்னு சொல்கிறானா இளைய பெருமாள். நீ நில்லுங்கோல் என்றால் நீர் பிரிந்த ஜந்துக்களை போலே துடிக்கும் உறவு உண்டாக வேண்டும் கண்ணா. உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். அயோத்தியில் வனவாசம் முடிஞ்சு எம்பெருமான் வரான், பட்டாபிஷேகம் ஆயிடுத்து. என்ன பண்ணுறானா, இளைய பெருமாளை பலவிதமாக கேட்குறான், பல தடவை கேட்குறான். இளவரசு பட்டத்தை நீ தான் ஏற்றுக்கணும்னு நிர்பந்தித்தும் கேட்குறான். என்ன சொல்கிறானா, எனக்கு எந்த வித பதவியும் வேண்டாம், பட்டமும் வேண்டாம், என்ன வேணும் தெரியுமோ, உங்கள் திருவடியில் கைங்கரியம் மட்டும்தான் வேணும் அப்படின்னு தீர்த்து சொல்லிட்டானா இளைய பெருமாள். சர்வாத்மனா பரியத்து நீயமானோ யதான சௌமித்திர் உபைதியோகம் நியுஜ்யமானோ பிச எவ்வராஜ்யே ததோப்பிய சிஞ்சித் பரதம் மகாத்மா. அப்படி உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்ற இனம் காமங்கள் மாற்று. பெருமாள் தன்னடி சோதிக்கு போகும்பொழுது திருவடிகிட்ட கேட்குறாராம், ஹனுமன்னே நீர் வரலையான்னு கேட்குறாராம். அப்போ கைகூப்பின்னு கேட்குறாராம் ஹனுமான், நான் வைகுண்டத்துக்கு வந்தால் ராமாயணாவே தேவரீர் சேவை சாதிக்கணும், அப்படி எனக்கு ஒரு சேவை கிடைக்குமா? கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் என்னுடைய நெஞ்சிலே சீதாராமரை வச்சுட்டு இங்கேயே இருக்கேன். ஒரே ஒரு பிரார்த்தனை தேவரீர்கிட்ட, என்ன பண்ணணும் தெரியுமோ, உம்மிடம் எமக்கு ஆழ்ந்த நட்பு குறையாமல் இருக்கும்படி அனுகிரகிக்கணும், பக்தி குறையாமல் இருக்கும்படி அனுகிரகிக்கணும். வேறு எதையும் உம்மை தவிர வேறு ஒன்றையும் நாடாதபடி என்னுடைய மனசு இருக்கணும். அதுக்கு தேவரீர் அனுகிரகம் பண்ணணும். இதுதான் என்னுடைய பிரார்த்தனை அப்படின்னு சொல்கிறாராம். ராமகதை எங்கெல்லாம் பேசப்படுறதோ அங்கெல்லாம் நான் இருக்கணும், இருந்துட்டே இருக்கணும், ஜீவிதம் பண்ணிகிட்டே இருக்கணும், இங்கேயே இருக்கணும். வேறு எந்த விஷயத்துலையும் அடியனுடைய மனசு போகக்கூடாது. மற்ற இனம் காமங்கள் மாற்று அப்படின்னு பிரார்த்திக்கிறாராம். ஸ்னேகோமே பரமோராஜன் त्वयिदिष्टतु नित्यदा भक्तिश्च नियता वीर भावो नान्यत्र गच्छति यावत् राम कदा वीर करिष्यति महीदले तावत् शरीरे பஸ்யந்தி பிரணாமமன சம்சயக. பெருமாளும் சொல்லிட்டாராம், சந்தேகமே கிடையாது. திருவடியே நீர் இந்த சிரஞ்சீவியாக இங்கே எங்கெல்லாம் ராமகாதை பேசப்படுறதோ அங்கே நீர் இருப்பீர், ராமகாதையை கேட்டுண்டே இருப்பீர், வேறு எதுலேயும் உம்ம மனசு போகாதுன்னு அனுகிரகம் பண்ணானா. மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய். இப்படி ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகங்களையும் சம்பவங்களையும் வச்சு இந்த பாசுரத்தை அனுபவித்தோம். நாளைக்கு பல ஸ்ருதி பாசுரத்தை அனுபவிக்கலாம். ராமகிருஷ்ண கோ
கோவிந்த நாராயண கிருஷ்ண ராம கோவிந்த நாராயண ராமகிருஷ்ண கோவிந்த நாராயண. நமஸ்காரம்.